ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பதறி அடிச்சுட்டு இலக்கியா பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து போகிறாங்க. நம்முடைய ஜானு எங்கே இருக்காங்கன்னு பார்த்து அவங்கள வந்து கையை பிடிச்சி ரூமுக்கு வந்து இழுத்துட்டு போகிறாங்க. என்ன ஏதுன்னு சொல்லாது நம்ம ஜானையும் பார்த்தீங்கன்னா என்னாச்சு இலக்கியா, எதுக்காக என்ன இப்படி வந்து ரூமுக்கு வந்து இழுத்துட்டு வந்து ரூமுக்குள்ளே வச்சு லாக் போடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அத்தை எனக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பர்மிஷன் வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன பர்மிஷன், என்ன அந்த அஞ்சலியை வந்து திரும்ப இந்த வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வர போகிறேன்னு சொல்கிறியா? அதுக்கு மட்டும் நான் எந்த காலத்துலேயும் வந்து பர்மிஷன் வந்து தரமாட்டேன். நான் வந்து வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லாத இது ஒரு முக்கியமான விஷயம். ரேவதியத்தை வந்து சாப்பிடாத, மாத்திரையும் சாப்பிடாத ரொம்ப வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அவங்களுடைய ஹெல்த் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து டாக்டர் சொன்னாங்க. அவங்களுடைய ஆசையை வந்து கௌதம் வந்து அவங்கள வந்து அம்மான்னு கூப்பிடணும், அதுக்காக வந்து நான் தான் அவனை பெத்த அம்மான்றது வந்து கௌதம் தேரணுன்ற மாதிரி வந்து ஆசைப்படுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து இப்போ ஹெல்த்தோட வந்து இந்த விஷயம் தான் அவங்க வந்து முக்கியமாக போச்சா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அவங்க வந்து இப்போதைக்கு வந்து கடைசி கட்டத்தில் வந்து இருக்கிறதுனால வந்து அவங்க கௌதமை வந்து பார்க்காத இருக்க முடியல. அதனால வந்து கௌதம் கிட்ட வந்து என்னை ஒரு வாட்டியாவது வந்து அம்மான்னு கூப்பிட்டாதான் என்னுடைய ஆத்மா சாந்தியை அடையும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து ரொம்பவுமே வந்து பிடிவாதக்காரங்களாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்முடைய ஜானகி பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் நான் வந்து அனுமதி வந்து கொடுக்க மாட்டேன், நீ என்கிட்ட வந்து சத்தியம் பண்ணி இருக்க, நான் வந்து கௌதம் கிட்ட போயிட்டு ரேவதியோட அம்மா வந்து பெத்தம்மா இவங்க தான் வந்து சொல்ல மாட்டேன், ஆனால் அதை மீறி வந்து சொல்லிட்டேன்னா அவ்வளோதான் பாரு அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய ஜானகி வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா அத்தை அவங்க வந்து உயிருக்கு போராடுற நிலைமையில கூட வந்து நீங்கள் வந்து நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை வந்து பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கீங்க, நானும் தான் அவங்களுக்கு வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், கௌதம் கிட்ட வந்து உண்மையை சொல்லி கௌதம் வந்து அம்மானு வந்து கூப்பிட வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரேவதிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், இந்த சத்தியத்தை நான் வந்து காப்பாற்றியே ஆகணும், இதுக்கு வந்து நீங்கள் வந்து பர்மிஷன் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா கௌதமுக்கு வந்து தான் தான் வந்து ரேவதியோட புள்ள அப்படின்ற மாதிரி வந்து கௌதம் தெரிஞ்சுன்னா கௌதம் வந்து என் மேலே வந்து பாசம் வைக்க மாட்டான், ஆல்ரெடி யாருன்னு தெரியாதே வந்து அவன் மேலே வந்து அப்படி ஒரு பாசத்தை வந்து கொட்டிக்கிட்டு இருக்கவன் திடீர்னு வந்து ஏன் இத்தனை நாளாக வந்து என்கிட்ட இந்த உண்மையை சொல்லணும்னு வந்து என்ன வந்து நாக்கப்படுகிற மாதிரி வந்து கேள்வி கேட்பான். அதுவும் போக இன்னுமே வந்து இந்த கேள்வியை வந்து கேட்பான், நீ வந்து என்ன பதில் சொல்ல போகிற அப்படின்றது அதெல்லாம் நான் வந்து சமாளிச்சுக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து பர்மிஷன் கொடுத்தா நான் வந்து கௌதம் கிட்ட உண்மையை சொல்லி ரேவதி அத்தைக்கிட்ட வந்து கூப்பிட்டு போவோம் அப்படி மாதிரி சொன்னதுக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நீ நினைக்கிறது எதுவும் வந்து நடக்காது, உன்னுடைய மாமன் ஒன்று வந்து வீட்டுக்குள்ளே வர முடியாது, கௌதமோட பரம ரகசியமே வந்து நீ வந்து சொல்லக்கூடாது யாருக்கிட்டேயும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்த இலக்கியா பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஆனந்த கண்ணீர் அப்படியே அழுறாங்க, அழுந்து புலம்பி நம்மளுடைய ஜானகி கிட்ட சபதம் வாங்கிடலான்னு மட்டும் நினைக்கிறாங்க. அது மட்டும் கண்டிப்பாக வந்து நடக்காது. ஏன் இது நடக்காதுன்னு சொல்கிறேன்னா இவங்க வந்து இந்த இலக்கியா வந்து நல்லது பண்ணியிருந்தா தானே வந்து இவளுக்கு வந்து நல்லது நடக்க. ஏன்னா வந்து நம்முடைய கார்த்தியும் பிரியாவும் வந்து பிரித்த பாவம் வந்து அவங்கள வந்து சும்மா விடுவ சொல்லுங்க, அந்த அதெல்லாம் வந்து சேர்த்து தான் வந்து இலக்கியா வந்து வச்சு செய்யுதுங்க. அதுவும் போக அந்த இத்து போன அஞ்சலியை வந்து கார்த்தி கூட சேர்த்து வைக்கணுன்ட்டு படாத பாடு வேற பட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு தற்கொலைங்களும். வேற வேறு எபிசோடில் இதுக்கு இப்படி தான் கொண்டு போகிறாங்க. ஒரு காலத்தில் வந்து நம்ம ஜானகி வந்து ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.